எல்லாருமே நம்பிட்டீல. ஒரு தடவை தான் அவன் மயனை நம்பி பாரு, உன் உடன் பிறந்தவனை நம்பிதான் பாரு. என்ன புதுசா இருக்க போகுது? என்ன ஐயா கருணாநிதி ஆட்சியில என் அப்பன் சித்தப்பன் எல்லாம் நான்லாம் வாழ்ந்துட்டேன். அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல வாழ்ந்துட்டோம். அப்புறம் ஐயா ஸ்டாலின் 5 வருஷம் வாழ்ந்து ரொம்ப கொளுத்துட்டீங்க, செழிச்சிட்டீங்க. அப்படி இந்த ஐயா எடப்பாடி ஆட்சி முன்னாடி வாழ்ந்துட்டீங்க. இந்த 2 பேர் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்க. இப்போ உங்க மகன் தான் இருக்கேன், ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். என்னதான் இந்த பையன் செய்யறான்னு பாருங்களேன். ஏதோ சொல்றானே, ஒரு தடவை தான் போட்டு பார்ப்பமே. என்ன ஆயிர போகுது? ஒரு இது ஓட்ட போட்டு வீணாயிர போகுது. 60 வருஷமா அவங்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டு வீணாய்ப்பு இருக்குன்னு கவலைப்படுறது. அப்புறம் ஜெயிக்கிற பக்கம் போட்டுருவோம். திருட்டு பைய ஜெயிக்கிறான்னா அவனுக்கு போட்டுருவியா? கொலகார பைய ஜெயிக்கிறான்னா அவனுக்கு போட்டுருவியா? எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரின்னு ஆயிருமா? இது என்ன பைத்தியகாரத்தனமான முடிவு? எளிதானதை செய்யாதே, சரியானதை செய். ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று விரும்பாதே, நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பு. அதான் நல்ல வீரனுக்கு அழகு. போட்டு குழப்பிக்காத. எல்லாத்துலயும் நல்லது வேணும். பையனுக்கு பொண்ணா நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நல்ல மாப்பிள்ளை. சாப்பிட கடைக்கு போயிடலாம், அந்த கடையில சுக்கா அருமையா இருக்கும், அங்க பிரியாணி நல்லா இருக்கும், இங்க புடவை நல்லா இருக்கும், அந்த நகை கடையில வடிவம் டிசைன் அருமையா இருக்கும். எல்லாத்துலயும் நல்லதை தேடுறது. 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவன்ல ஒரு தருதலைய தேடி வச்சிருது. ஐத்தியக்காரத்தனம். எல்லாம் புதுசு, எல்லாம் கார் புதுசு, ஷூ புதுசு, செருப்பு புதுசு, கடிகாரம் புதுசு, செல்போன் புதுசு, எல்லாம் புதுசு, புடவை புதுசு, வேட்டி புதுசு. 60 வருஷமா ஆதார பழசு. ரெட்டலை உதயசூரியன், ரெட்டலை உதயசூரியன், பாம்பழசு. காயிலாங்கடையில போட வேண்டியதுக்கே ஓட்ட போட்டு போட்டு ஆட்சியை கொடுத்து